ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா காலிஃப்ளவர் கிரேவி தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்யணும்னு சொல்ல போகிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 3 ஆனியன்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து ஹாமில்டன் ஃபுட் ப்ராசஸர். இதை வச்சு தான் வந்து நான் ஆனியன்ஸ் வந்து கட் பண்ண போகிறேன். இது வந்து பிளேடு, ஒரு பக்கம் வந்து துருவிக்கலாம், ஒரு பக்கம் சீவிக்கலாம். நான் இப்போ வந்து சீவிர பக்கம் வந்து பிளேடு வைக்க போகிறேன். இதான் வந்து செட்டிங். ஓகே, இப்போ எப்படி இருக்கா? இதை வந்து நான் மேலே வந்து இப்படி மூடிட போகிறேன். ஜாயிண்டில் இப்படி செட் பண்ணணும். ஆனியன்ஸ் வந்து இந்த மாதிரி கட் பண்ணின்னு ஃபிட் பண்ண போகிறேன். இது வந்து ஃபுட் புஷர். இதை வச்சு தான் நம்ம கனெக்ஷன் ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம புஷ் பண்ணணும். நான் ஒரே கையில் பண்ணுறதுனால மேபி எனக்கு வீடியோ பிடிக்க வராதுன்னு நினைக்கிறேன். இது கட் பண்ணுறது. ஓப்பன் பண்ணிட்டேன். இங்கே கொஞ்சோண்டு வேஸ்டஸ் கொஞ்சம் நின்று இருக்கும். பட் இதெல்லாம் நான் யூஸ் பண்ணிப்பேன். இது மட்டும் தான் போட்டுருவேன். எப்போவுமே கனெக்ஷன் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணணும். கேர்ஃபுல்லாக இருக்கணும். பாருங்கள், ஆனியன்ஸ் எவ்வளோ ஈஸியாக ஸ்லைஸ் ஆகிருக்கு. இப்போ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்படி எடுத்துருவேன். நடுவில் ஹோல் இருக்குல்ல, சம்டைம்ஸ் இதுக்குள்ளே விழுந்துடும். நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணணும். அதை நான் இப்போ ஆனியன்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறேன். நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஆனியன்ஸு. சால்ட் ஆட் பண்ணால் ஆனியன்ஸ் கொஞ்சம் சீக்கிரமாக ஃப்ரை ஆகும். அதனால் கொஞ்சம் சால்ட் போட்டுக்கிறேன். இது வந்து கொஞ்சம் வாட்டர் வந்து பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறேன். கொஞ்சம் வாட்டர் பாயில் பண்ணிவிட்டு இப்போ காலிஃப்ளவர் வந்து ஆட் பண்ண போகிறேன். இந்த வாட்டரில் வந்து நான் காலிஃப்ளவர் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஒரு தடவை சுடு தண்ணியில் போட்டு எடுத்துக்கினா ஏதாச்சும் உள்ள புழு ஏதாச்சும் இருந்தால் வெளியில் வந்துடும். அப்புறம் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, க்ளீனாக இருக்கும். அதுதான். எல்லா காலிஃப்ளவரும் ஆட் பண்ணிட்டேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஷாஹி ஜீரா, இவ்வளோ போதும். இதுலேயும் டர்மரிக் ஆட் பண்ணுறேன். சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். கரம் மசாலா, இந்த சில்லி பவுடர். இதுலேயே கொரியாண்டர் வந்து கலந்துருக்கு, கொரியாண்டர் பவுடர். காலிஃப்ளவர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். இப்போ வந்து டொமேட்டோவும் கொரியாண்டர் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து லிட் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் தண்ணி இருக்கும். அந்த தண்ணி வந்து எவாப்ரேட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும். அட்லாஸ்ட் கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த மாதிரி ரெசிபி நெக்ஸ்ட் வீடியோவில் வேணுன்றதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.